கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய மகிமையினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஜெயமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 23 அதனுடைய 18வது வசனம். கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு தீரு என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இதிலே கவனிக்கும் பொழுது அந்த சிறையிருப்பு, அந்த பட்டணத்து ஜனங்கள் சிறையிருப்புக்குள் உட்படுத்தப்பட்டு எந்த சுயாதீனமும் நன்மையும் இல்லாதபடிக்கு பல நெருக்கடிகளையும் பலவிதமான அடிமைத்தனத்தினுடைய அவலங்களையும் சந்தித்து மிகுந்த அந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற, மிகுந்த ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. அப்படி சொல்லி கொண்டிருக்கிற ஆவியானவருடைய அந்த செயல் அந்த ஒடுக்கத்தின் காலத்திலும் அந்த நெருக்கத்தின் காலத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் அவர்கள் திருப்தியாக புசிக்கவும் நல்ல வஸ்திரங்களை உடுக்கவும் கர்த்தராகிய தேவன் கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். மனிதனுக்கு பூமியிலே கொடுக்கப்படுகிற உன்னதமான ஆசீர்வாதம் ஆகாரத்தை புசிக்கிறதும் நல்ல வஸ்திரங்களை உடுக்கிறதும் தான் அவனுக்கு பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பரமபிதா அங்கே செய்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேத வசனங்கள் எழுதி வைத்திருக்கிறார். வஸ்திரத்திற்காகவோ என்ன உண்போம் என்பதை குறித்தோ கவலைப்படக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்ன? இந்த இடத்திலே அடிமைத்தனத்தினுடைய பயங்கரங்கள் நிமித்தம் நல்ல ஆகாரங்கள் இல்லாதபடி, வஸ்திரம் இல்லாதபடி மிகவும் நெருக்கப்படுகிற அந்த காலகட்டத்திலே அதிலும் சிலருக்கு நன்மை உண்டாகும். யார் அவர்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள். இந்த உலகத்திலே காலம் எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசம் போய்கொண்டிருந்தாலும், சுற்றிலும் பயங்கரங்களும் துர்ச்செய்திகளும் நிறைந்திருந்தாலும், ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் தங்களுடைய கிரியைகள் நிமித்தம் பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள், தேவனோடு கூட ஒன்றித்திணை இருக்கிறவர்கள், தேவ சமூகமாகிய தேவனுடைய ஆலயம், தேவ சமூகமாகிய நம்முடைய ஜெப நேரங்கள், இவைகளிலே ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிற, ஆண்டவரோடு கூட ஒத்திருக்கிற அவர்களை கர்த்தர் எல்லா காலத்திலும் போஷித்து காப்பாற்றி உடுத்துவித்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் வெளிப்படுகிறார். எந்த காலகட்டத்திலும் எவ்வளவு பயங்கரங்கள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியே செமையாய் நடத்தி செல்வதை இந்த வேத வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்வின் நிலைகள், நம்மை சுற்றிலும் நடப்பவைகள், தேசத்தில் சம்பவிக்கிறவைகளை கண்டு நாம் பயந்து ஒடுங்கி போக வேண்டிய அவசியமில்லை. தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாய், ஆண்டவருடைய மகிமை அனுபவிக்கும்படியாய் தேவ சமூகத்தை காத்திருக்கிற, தேவனோடு இசைந்திருக்கிற, தேவனோடு வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்வை தான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி உலக காரியம் தேவைகள் உலகத்தில் நெருக்கம் இருக்கிறது என்பதற்காக தேவ சமூகத்தை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்விலே வறட்சிகளும் பஞ்சங்களும் இன்னும் அதிகமாகி கொண்டு செல்லுமே தவிர குறைந்து போகுவதற்குரிய இனியுள்ள காலங்களிலே வாய்ப்பில்லை. ஆனபடியினாலே நாம் தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிப்போம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதை அதிகமாய் நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவப்படுத்துவோம். அப்பொழுதுதான் தேவாவியானவர் நம்மை எந்த குறைவின்றி, எந்த நன்மைகளுக்கும், எந்த காரியங்களுக்கும் குறைவின்றி ஒவ்வொரு நாளும்
இந்த தீமையும் பயங்கரம் நிறைந்த உலகத்தின் நடுவிலே நம்மை நடத்த ஆரம்பிப்பார். நாம் தேவ சமூகத்தில் இருக்க மறுப்போமானால் நம்முடைய வாழ்விலே அந்த உலகத்தை நெருக்கி கொண்டிருக்கிற ஒடுக்கி கொண்டிருக்கிற பயங்கரங்களும் பஞ்சங்களும் நம்முடைய வாழ்வையும் அது ஒடுக்க ஆரம்பிக்கும். தெளிந்த ஞானத்தோடு வேதவசனம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையின்படி தேவ சமூகத்தை அதிகமாய் கிட்டி சேருவோம். தேவைகள் என்று அவைகளுக்கு பின்னாக ஓடிவிடாதபடி, இது அவசியம் என்று நம்முடைய உலக காரியங்கள் அவசரம் காட்டாதபடி தேவ சமூகத்திலும் அமர்ந்திருந்து தேவாலயத்தோடு கூட உள்ள அந்த இணைப்பிலும் பிணைப்பிலும் நம்முடைய வாழ்வை வளரட்டும். தேவ மகிமையை கண்டு குறைவின்றி வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரே, உங்கள் மகிமையின் இரக்கங்கள் பெருக பரிசுத்தாவியானவரே நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. அவருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் புசிக்கவும் நல்ல வஸ்திரங்களை உடுக்கவும் அனுக்கிரகம் செய்கிற தேவன் அல்லவா. காலங்களும் ஆண்டவரை அதை சுற்றி நடக்கிற காரியங்களும் எவ்வளவு பயங்கரமானவைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைகளுக்கும் குறைவில்லை என்பதை வேத வசனம் மறுபடியும் எங்களுக்கு உணர்த்தி வைக்கிறது. காலத்தின் நிலையை கண்டு அந்த காலங்களுக்கு பின்னாக, பிரச்சனைகளுக்கு பின்னாக, எங்களுக்கு பயமுறுத்துகிறவர்களுக்கு பின்னாக ஓட விரும்பாதபடி தேவ சமூகத்தை நேசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்து எங்களையும் குறைவின்றி நடத்தி மகிமைப்படுத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.